வணக்கம், நான் உங்கள் டாக்டர் மணிகண்டன், டாக்டர் சித்தாலேருந்து பேசுகிறேன். இன்றைக்கோட டாபிக் என்னென்னா, இந்தியாவே உழுக்குன ஒரு சம்பவம். திரிபுரா அப்படின்ற ஒரு மாநிலத்தில் 800க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு எய்ட்ஸ் தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. அதில் 50 பேர் இறந்தும் போயிருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள். நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது. இந்த தொற்று ஏன் ஏற்பட்டிருக்கு அவங்களுக்கு அப்படின்னா போதைப் பொருளை உட்செலுத்தக்கூடிய ஊசிகளை பரிமாற்றம் செய்து போதைப் பொருட்களை உட்செலுத்தினதனால் ஏற்பட்ட ஒரு நோய் தொற்று தான். அதாவது HIV அல்லது எய்ட்ஸ் அப்படின்னு சொல்ல போகிற ஹியூமன் இம்யூனோ வைரஸ், ஒரு வகையான வைரஸ். அந்த வைரஸ் இரத்தத்தின் மூலமாகவும் பாடி ஃப்ளூயிட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய உடல் ப்ரொடியூஸ் பண்ணுற திரவங்கள் மூலமாகவும் அந்த வைரஸ் ஒரு உடம்புலேருந்து இன்னொரு உடம்புக்கு செலுத்தி அது இது நோயை உண்டாக்கும். ஸோ இப்போது ஒருத்தர் போதைப் பொருள் உட்செலுத்துறதுக்கு ஒரு ஊசியை பயன்படுத்துகிறாரு. அதே ஊசியை இன்னொருத்தர் ஸ்டெரிலைஸ் பண்ணாமல், அதாவது அந்த நோய் கிருமிகள் பரவாமல் இருக்கிறதுக்கு பண்ணுற ஒரு பிரச்சனை. ஸ்டெரிலைஸ் பண்ணாமல் இன்னொருத்தர் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும். ஆக்சுவலாக ஊசியை நம்ம கண்டுபிடிச்சதே நம்ம மருந்துகளை உட்செலுத்தி உடம்பை காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான். அது டிஸ்போசபிள் சிரஞ்சு. இப்போ நீங்கள் போனீங்கன்னா ஆல்ரெடி நர்ஸு ஒரு ஊசி போட்டிருப்பாங்க. அதை டெஸ்ட்ராய் பண்ணிட்டு தான் உங்களுக்கு போட போகிற புது ஊசியை ஒரு கவர்லேருந்து கிழிச்சு உங்கள் கண்ணு முன்னாடி தான் கிழிச்சே எடுப்பாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தருக்கு யூஸ் பண்ண ஊசியை நம்ம இன்னொருத்தருக்கு யூஸ் பண்ணுவதால் பல விதமான நோய்கள் ஏற்படுவதற்கான காரணம் இருக்குது. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த போதைப் பொருள் வாங்குறதுக்கு காசு இருக்காமா, அந்த டிஸ்போ வேன் 14 ரூபா தான். நீங்கள் மேக்ஸிமமாக வாங்கினாலே 14 ரூபா தான். அதை வாங்குறதுக்கு காசு இல்லாமல், இல்லைனா அதை பற்றிய தெளிவு இல்லாமல், இப்போது நம்ம தம்மு போடுறாங்க அப்படின்னா ஒருத்தர் யூஸ் பண்ண தம்ம பக்கத்தில் இருக்க ஸ்டூடெண்ட் யூஸ் பண்ணுவார். ரொம்பவே காமனாக நம்ம படங்களில் காட்டப்பட்டும், நம்ம கல்ச்சரில் அது ஒரு பெரிய கெத்தாக காண்பிக்கப்பட்ட ஒரு விஷயம் மாதிரி ஒரு 4 நண்பர்கள் சேர்ந்து இருக்காங்கன்றப்போ ஒருத்தர் போதைப் பொருளை அந்த ஊசி மூலமாக எடுக்கும்போது அதே ஊசியை பகிர்ந்து கொள்ளும் பழக்கம் இருந்திருக்கு. இதனால் 850 பேர் இப்போ பாதிக்கப்பட்டிருக்காங்க. 10,000க்கு மேலே ஸ்டூடெண்ட்ஸ் அப்சர்வேஷனில் வச்சுருக்காங்க. ஏன்னா தெரிந்தோ தெரியாமலோ அந்த ஊசி பட்டிருக்கலாம், அவங்களுக்கு பாடி ஃப்ளூயிட்ஸ் ட்ரான்ஸ்ஃபராக இருக்கலாம், இல்லை ரத்தத்தின் கான்டாக்ட் அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கலாம்ன்றதால 10,000 பேரை ஸ்க்ரீனிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. 1000 பேர்கிட்ட கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு இப்போது வைத்தியமும் எய்ட்ஸுக்கான வைத்தியமும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ போதைப் பொருள் பயன்படுத்துறது ஒரு உடம்புக்கு நல்லது இல்லாத ஒரு விஷயம். அதுவும் இளம் தலைமுறை போதைப் பொருட்களுக்கு அடிமையாகிறது ரொம்பவே நம்ம நாட்டுக்கு ஆரோக்கியம் இல்லாத ஒரு விஷயம். போதைப் பொருளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் நிறைய பட்டியலிட்டுக்கிட்டே போகலாம். அதில் இதுவும் ஒரு பிரச்சனை.